வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தேர்தல் நேரம் நெருங்க அரசியல் களம் சூடுபிடிக்கிறது. வரும் மார்ச் 11ஆம் தேதி திருச்சியில் பிரம்மாண்ட NDA பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடி தலைமை வகித்து சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதற்காக திருச்சி எடமலைப்பட்டி புதூர் அருகே ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்கிறது. சுமார் 22 ஏக்கர் பரப்பளவு திடலில் பொதுக்கூட்டம் அமைக்கும் பணி நடக்கிறது. 60 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் ஏரியா தயார் செய்யப்படுகிறது. திருச்சி மதுரை ஹைவேயில் இருக்கும் இந்த திடல் திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பொதுக்கூட்ட பணிகளை பாஜகவினர் அதிரடியாக மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் பொழுதில் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. ஆனால் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக திருவாரூர், கமலாபுரம், கோட்டூர், வடபாதிமங்கலம் பகுதிகளில் திரும்பும் திசையெல்லாம் பனி மூடியுள்ளது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். தினமும் வாக்கிங் செல்பவர்கள் குளிர் காரணமாக வெளியே வரவில்லை. பனிப்பொழிவால் மக்கள் வீட்டில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பனிமூட்டம் தொடர்வதால் சம்பா நெல் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கும் என விவசாயிகள் கடும் வேதனையில் குமருகின்றனர். பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. மன்னார்குடி 3ஆம் சேத்தி சின்னம்மா நகர் பகுதியில் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அந்த பகுதியில் முறையான சாலை வசதி இல்லை. குண்டும் குழியுமாக இருந்த சாலையில் தொடர் விபத்து நடந்துள்ளது. பலமுறை புகார் கொடுத்த பின் ஒரு வழியாக சாலை சீரமைப்பு பணி துவங்கியது. புதிய தார் சாலை அமைக்க ஜல்லி போடும் பணி நடந்தது. ஆனால் அதற்கு பின் போதிய நிதி இல்லாததால் சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. கடந்த 3 மாதங்களாக பிரதான ரோட்டில் வெறும் ஜல்லி மட்டுமே உள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மாணவர்கள் மற்றும் வயதானவர்கள் அடிக்கடி கீழே விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் பயனில்லை. நிதி வந்தால் மட்டுமே சாலை பணி தொடரும் என அதிகாரிகள் கூறியதால் மக்கள் கொந்தளித்தனர். மன்னார்குடி ஊராட்சி ஒன்றியம் 3ஆம் சேத்தி ஊராட்சிக்குட்பட்ட சின்னம்மாள் நகர் சாலையானது கிட்டத்தட்ட 3 மாத காலத்துக்கு முன்பு கப்பி போடப்பட்டு இன்று வரைக்கும் அந்த எந்த வேலையுமே நடக்கலை. பொதுமக்கள் தொடர்ந்து கீழே விழுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பல முறை அதிகாரிகள்கிட்ட மனு அளித்தோம். கோரிக்கைகளை சொல்லியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. 3 மாத காலமாக இந்த சாலை கப்பியாகவே இருக்கிறது. பல வயதானவர்களும் பள்ளி செல்லும் மாணவர்களும் கீழே விழுகிறாங்க. உடனடியாக இந்த சாலையை எந்த ஒப்பந்தக்காரர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒப்பந்தக்காரர் அதை செய்யணும். இல்லைன்னா ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதிய ஒப்பந்தக்காரர்களை பயன்படுத்தி உடனடியாக சாலை அமைக்கணும்.